வியூவர்ஸ், நீங்கள் நான் ட்ரை கலர் தீமில் குக்கிங் பண்ண போகிறது வந்து ட்ரை கலர் பிளாண்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 70 கிராம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அடுத்து 40 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தட் வந்து மெல்ட் பண்ணணும். அடுத்து அதை மெல்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஒரு எக் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து ஒரு 40 கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மைதா வந்து 50 கிராம்ஸும் 10 கிராம் வந்து மில்க் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எக் மிக்சரில் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஒரு ஸ்டாண்ட் மண்ணை வச்சுட்டு விசிலிங் கேஸ்கெட் எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரேயில் வந்து பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட்லாம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம 3 பேட்சாக வந்து பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர், ஒன்று வந்து பிஸ்தா ஃப்ளேவர், ஒன்று வந்து பிளெயின். இப்போ வந்து 3 வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்தாவுக்கு வந்து நான் கொஞ்சமாக பிஸ்தா பவுட்ரு உடச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டேப் பண்ணிக்கணும் எப்பயுமே. அடுத்து வந்து ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து குக்கரை வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ட்ரே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து வச்சு இறக்கிடணும். வெளியே எடுத்து 1 hour நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ட்ரை கலர் பிளாண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.